Hello friends, welcome back to our channel Toppers Education. So 7th standard English quarterly exam கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தரலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் டேர்ம் 1க்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 7ஆம் வகுப்பு இங்கிலீஷ். இது வந்து கடந்த ஆண்டு 2024-25 கேட்கப்பட்ட ஒரு வினாத்தாள். ஓகேங்களா? ஸோ நான் எப்படி வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு வந்து இந்த வருஷத்துக்கான கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய இந்த வெப்சைட்டுக்கு வருவீங்க. ஏற்கனவே சொன்னது தான். சரிங்களா? ஸோ ஏற்கனவே தமிழ் எக்ஸாமுக்கும் இது மாதிரி தான் போட்டிருந்தோம். ஸோ மோர் தென் 50 கொஷினுக்கு மேலே நம்ம போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ கடந்த ஆண்டுகளில் 2025 ஒன்றும் நம்ம வந்து ஆட் பண்ணல. 2024 ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க அப்படிங்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ நான் சொல்லிகிட்ருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வரீங்க. இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 2025 இன்னும் ஆட் பண்ணலை. அதுக்கு கீழே வந்து 2024. ஸோ லாஸ்ட் இயர் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸ் நம்ம போட்டிருக்கிறோம். தஞ்சாவூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கிருஷ்ணகிரி இது போல் நிறைய டிஸ்ட்ரிக் வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா 2023 சில கொஷின், அதுக்கு முந்தைய ஆண்டு, அதுக்கு முன்னாடி 2022, அதுக்கு முன்னாடி 2019 ஒரு கொஷின் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாம் நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜஸ்ட் இதில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? ஸோ இது மாதிரி ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கை எடுத்து வச்சுட்டு உங்களுடைய இந்த என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட் மார்க் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அப்படி மார்க் பண்ண உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ எத்தனை கொஷின் ரிப்பீட்டடாக திரும்ப வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி எது வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டடாக நிறைய கொஷின் கேட்குறது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து மற்ற சப்ஜெக்ட் வீடியோக்கள் தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.